இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்தோடனே ஒத்த ஷோல்டர் லாக் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக ரங்கநாதன் பொசிஷனில் தூங்கியிருப்பேன் போல. ஓகே, காலைல எழுந்து ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டையும் ஓட்ஸை ரெடி பண்ணி உட்காந்து உள்ள தள்ளியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சவுப்பு சட்டையை பார்க்குறேன், மஜாவாக இருந்துச்சு. ஆழ்ந்து மெய்மறந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு சமயக்கட்டு ரொம்ப அசுத்தமாக இருக்கனால அதையும் சுத்தம் பண்ணிட்டு மதியம் அருமையான ஒரு படம் போட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு மதிய வேலை சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சாம்பாரோட சோயா சங்க்ஸ் மற்றும் ஊறுகாய் இல்லாத சாப்பாடு என்ன சாப்பாடு? நம்ம சைக்கிள் வேற அடிக்கடி பஞ்சர் ஆயினே இருக்கு. அவனுக்கு ஒரு வாரம் லீவை கொடுத்து ஓரமா தூக்கி போட்டாச்சு. கடந்த கொஞ்ச நாளா சரியா தூங்காதனால மண்டையில முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா வாழ்க்கையில் வட்டம் விழுந்து விடும். அதற்கு தீர்வாக தான் வீட்டிலே ஒரு பிஸ்க் ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பாலைவனம்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மாலை வேலை பயிற்சியை போடுறதுக்கு நம்ம ஃபேவரட் பிளேஸ் ஆன மொட்டை மாடி கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு நார்மல் புஷ் ஒர்க் அவுட் தான். பைக் புஷ்அப் ரொம்பவே எஃபோர்ட் போடாமல் ஒரு 5 ரெப் இன்ட்டு 2 செட் தான் போட்டேன். அப்புறம் அட்வான்ஸ் பைக் புஷ்அப் இதுலேயே நான் சம்மர் சால்ட் அடிச்சிடுவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஒரு சில ஸ்கில் ட்ரைனிங்லாம் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த எல்சீட் மட்டும் கொஞ்சம் கோர் ரொம்ப வீக்காக இருக்குது, அதை மட்டும் ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் எல்போ லிவர் எப்போதும் பண்ணுறது இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராகவே போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல பயிற்சி. மாலை வெயில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நைட்டு பார்க்குக்கு போயிட்டு வாலிபால் விளாண்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன், பாய்.